அல்லேலூயா. அதாவது கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிற நாம் தேவனுடைய கிருபையினால் என்ன செய்யணும்? கிருபை ரொம்ப அவசியம். அதான் ஆராதனை நாம் பார்க்கிறோம். கிருபை ரொம்ப முக்கியமா இருக்கிறது. அதனால கிருபையை ஏதோ ஒரு சூழ்நிலை நாம் என்ன செய்கிறோம்? இழந்து விட்டோம். ஆனா இழந்து போன மறுபடியும் அந்த கிருபையை பெற்றுக்கொள்ளும் நம்முடைய வாழ்க்கை மாறும். ஏனென்றால் வேதத்துல 10 பேர் 10 பெண்கள், அதாவது 10 பெண்கள், புத்தி உள்ள ஸ்திரீ புத்தி இல்லாத ஸ்திரீ சொல்லி அவங்க வேதத்துல வச்சு 10 பேர் என்ன செய்யறாங்கன்னா மணவாளனை தேடி வராங்க. யார? ஆண்டவரை தேடி வராங்க. 10 பேர். எத்தனை பேர் வராங்க? 10 பேர். இந்த 10 பேரு அதாவது கல்யாணம் பண்ணதுக்காக வராங்க, திருமணமாகிறதுக்காக 10 பேர் வராங்க. இந்த 10 பேர் வரும்போது எப்படி இருந்துப்பா? சந்தோஷம். திருமணம் இருந்தா சந்தோஷம் இருக்குமா இல்லையா? திருமணம்னாலே சந்தோஷம் தான். இப்ப இந்த 10 பேரும் சந்தோஷமா வராங்க. 10 பேர் சந்தோஷமா வந்து அது 5 பேர் என்ன செஞ்சாங்கன்னா அந்த சந்தோஷத்தை முழுமையாய் பெற்றுக்கொண்டார்கள். இந்த 5 பேர் என்ன 5 பேர் சந்தோஷத்தை இறந்துட்டாங்க. ஆனா வரும்போது சந்தோஷம் இருந்துச்சு. ஆனா மணவாளன் வரும் பொழுது அந்த சந்தோஷம் 5 பேர்த்த இருக்கு, 5 பேர்த்த சந்தோஷம். அப்போ சந்தோஷம் தொலைச்சது யாரு? 5 பேர் தான் தொலைச்சாங்க. ஏன்னா இந்த 5 பேரும் எண்ணெயோடு இருந்தாங்க. மணவாளன் எப்போ வருவான்னு தெரியாது, ஆனா எப்போ வந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி அவர்கள் ஆயத்தமா இருந்தார்கள். 5 பேர் 5 பேர் ஆயத்தம் இல்லாம போனாங்க. ஆனா சந்தோஷம் இருந்தது உண்மை. ஆனா ஆயத்தமா இருந்த 5 பேரு, ஆயத்தம் இல்லாம இருந்தது 5 பேர். இந்த ஆயத்தம் இல்லாம ஆயத்தம் எண்ணெயோடு இருந்தார்கள். எண்ணெய் இருந்ததுனால இந்த 5 பேர் சந்தோஷம் நிலைச்சது. இந்த 5 பேர் சந்தோஷம் போயிடுச்சு. காரணம் என்ன? எண்ணெய் இல்ல. அதே போலதான் நம்ம ஆண்டவருக்குள்ள வரும்போது ஆண்டவர் கிருபையினாலதான் நம்மளை கொண்டு வந்தார். கிருபை நமக்குள்ளதான் இருந்துச்சு. அந்த கிருபையை நம்ம நினைச்சிட்டோம், இழந்துட்டோம். இழந்ததுனாலதான் தூக்கம், சந்தோஷம் இல்லை, கண்ணீர், வேதனை, நம்முடைய பிரச்சனைகளுக்கு அளவே இல்லை. அதுல ஒரு சமாதான சந்தோஷம் நமக்கு இல்லை. மறுபடியாக அதை பெற்றுக்கொள்ளும் பொழுது, இழந்து போனதை பெற்றுக்கொள்ளும் பொழுது தானா எல்லாமே வந்துடும். அந்த கிருபையை டெய்லி கேளுங்க. ஆண்டவரே உங்களுடைய கிருபையினால நடத்துங்க, கிருபையினால சரி பண்ணுங்க, நான் இனி இந்த கிருபையை இழந்து போகாதபடிக்கு என்ன பாதுகாத்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. கிருபையை நம்ம என்ன செஞ்சிருக்கோம்? இழந்திருக்கோம். நிறைய பேர் கிருபையை இழந்திருக்காங்க. நிறைய பேர் கிருபையை இழந்துட்டாங்க. சாலமோனை குறித்து பார்க்கும்போது அவன் பெரிய ஐஸ்வர்யவான். சாலமோனை குறித்து சண்டே கிளாஸ் எல்லாம் நல்லா தெரியும். அவ்வளவு பெரிய ராஜா, அவனை போல ஞானமுள்ளவன் யாருமே கிடையாது. அப்படிப்பட்ட ஞானமுள்ளவனா இருக்கிறவன் பெரிய ஐஸ்வர்யவான். அவனே தேவனுடைய கிருபையை எழுதுட்டான். ஞானத்தை பத்தி அப்படி பேசுவாரு, ஞானத்தை பத்தி அப்படி பேசுவார். அப்படி ஞானமா இருந்த அந்த ஞானவானா இருக்கிற அந்த சாலமோனை தேவனுடைய கிருபையை இழந்துட்டாரு, தொலைச்சிட்டாரு. அல்ல, ஒருவேளை நாம் கிருபையை தொலைத்திருந்தால் மறுபடியாக அந்த கிருபையை கேட்டு நாம் பெற்றுக்கொண்டு வாழும் பொழுது நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் மாறும். அல்லேலூயா. சரி, இன்றைக்கு ஒரு வேத வசனத்தை நாம் வாசித்து நாம் கடந்து போவோம். நல்லா கவனிக்கணும். மனுஷன், நம்ம எல்லாம் யாரு? மனுஷன். அல்லேலூயா. ஆண்டவர் முதலாக மனுஷனிடத்துல கொடுத்த வேலை இல்லைன்னா பொறுப்பு. ஒண்ணு வேலைன்னு வச்சுக்கலாம், இல்லைன்னா பொறுப்புன்னு வச்சுக்கலாம். ஆண்டவர் முதலாக மனிதனுக்கு கொடுத்த பொறுப்பு இல்லைன்னா வேலை என்ன கொடுத்தா என்றுதான் நம்ம பார்க்க போகிறோம். மனுஷன் ஆண்டவர் மனுஷனை உருவாக்கும் பொழுது ஆணும் பெண்ணுமாக உருவாக்கினார். அப்படி ஆணும் பெண்ணுமாக உருவாக்கி ஆண்டவர் ஒரு தோட்டத்தில் கொண்டு வந்து வைத்தார். எங்க கொண்டு வந்து வச்சாரு? தோட்டத்துல. அந்த தோட்டத்தின் பேர் என்னது? ஏதேன் தோட்டம். என்ன தோட்டம்? ஏதேன் தோட்டத்துல கொண்டு வைக்கும் பொழுது அங்க யாருன்னா ஆணாய் காணப்பட்ட ஆதாம் மட்டும்தான் இருந்தார். யாரு? ஆதாம். இன்னும் மனுஷி வரல. அதாவது ஆண்டவர் மனுஷனை உண்டாக்கும் பொழுது ஆணும் பெண்ணுமாக தான் உண்டாக்கினார். அப்போ நல்லா கவனிக்கணும், மனுஷங்கிற பேர வரல. எல்லாம் வந்து அதாவது இன்னும் சொல்ல போனா அதாவது பெண் மனிதன் ஆண் மனிதன். என்ன மனிதன்? பெண் மனிதன் ஆண் மனிதன். ஏதேன் தோட்டத்தில் இருக்கிற வரைக்கும் ஆண் மனிதன் பெண் மனிதன் தான். எல்லாருக்குமே மனிதன் தான் பேரு, மனுஷின்னு வரல. மனுஷின்னு வந்ததுக்கு அதுக்கு அப்புறம் தான். அப்போ
இந்த ஏதேன் தோட்டத்தை ஒன்று உண்டாக்கி அந்த ஏதேன் தோட்டத்துல மனுஷனா இருந்த அந்த ஆதாமை கொண்டு வந்து வைத்து அவனுக்கு ஒரு பொறுப்பை கொடுக்கிறார். இதைத்தான் பார்க்க போறோம். ஆண்டவர் நமக்கு கொடுத்த முதல் கொடுத்த பொறுப்பு, இல்ல வேலை. இந்த ரெண்டு எதுனா வச்சுக்கலாம். அப்ப ஆண்டவர் நமக்கு தந்த முதல் வேலை, ஆண்டவர் என்ன வேலை கொடுத்தாருன்னா, ஒரு தோட்டத்தை கொடுத்து அந்த தோட்டத்தை என்ன செய்யணுமா, பயன்படுத்தணும், சுத்தப்படுத்தணும், அந்த தோட்டத்தை சரி பண்ணணும், அந்த தோட்டத்தை சீர்படுத்தணும். நம்ம கொடுத்திருக்கிற பொறுப்பு என்னது? முதல் பொறுப்பு சீர்படுத்துற பொறுப்பு. அல்லேலூயா. ரெண்டாவது ஒண்ணு கொடுக்கிறார், பாதுகாக்கணும். அல்லேலூயா. மனுஷனுக்கு முக்கியமான வேலை ரெண்டு வேலை. ஒண்ணு என்னது? சீர்படுறது, அதாவது சரி பண்ற வேலை. ஒரு தோட்டம், நமக்கு ஒரு வீடுன்னு இருக்குன்னா அந்த வீட்டை என்ன செய்யணும், சரி பண்ணி வைத்துக் கொள்ளணும். சும்மா சுத்தம் இல்லாம அங்கங்க ஒற்றை அடிச்சு ஒற்றையா இருந்து அப்படிலாம் இருந்தா நம்ம வீட்டை ஒத்துப்போமா? வீடு எப்படி இருக்கணும்? பார்க்கும் போது அழகா இருக்கணும். அது குடிசைய வீடா இருந்தாலும் சரி, அது பெரிய ஒரு பங்களா வீடா இருந்தாலும் சரி, அந்த வீடானது நல்ல சுத்தபத்தமா இருந்தா தான் அது வீடு என்ன நல்லா இருக்கும். அது இல்லாம ஒரு பெரிய ஒரு பங்களா ஒண்ணு இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த பங்களால யாருமே இல்லை, அந்த பங்களால யாருமே இல்லை, ஒற்றை அங்கங்க அடிச்சு அங்கங்க ஒற்றையா இருந்து சுத்தம் இல்லாம இருந்துச்சுன்னா அது பாலடைஞ்ச, அதுக்கு பேர் பாலடைந்த பங்களாவாயிரும். அது பெரிய பங்களா தான், ஆனா அது பாலடைந்த பங்களா. அல்லேலூயா. அப்படி சொல்லி முடிச்சுருவோம். அதுல ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அதே இது குடிசை வீடா இருந்தாலும் பெரிய வீடா இருந்தாலும் அதை சுத்தமாய் வைத்திருந்தால் அந்த வீடு நல்லா இருக்கும். அல்லேலூயா. அதே போலதான் இங்கு முதலாக ஆண்டவர் மனிதனுக்கு கொடுத்த முதல் வேலை என்னது? சீர் பண்ணுகிற வேலை. ஒரு தோட்டத்தை கொடுத்து அந்த தோட்டத்தை என்ன செய்யணும்? சீர்படுத்தணும். அல்லேலூயா. அதனால சீர்படுத்துகிற வேலையை தான் கர்த்தர் நமக்கு கொடுத்தார். நம்ம நல்ல ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கிறார். அதாவது இந்த தோட்டம்னா என்ன அர்த்தம் என்றால், அது நிறைய அர்த்தம் இருக்கு. அதுல நான் நமக்கு புரிகிற மாதிரி ரெண்டே ரெண்டு காரியம். தோட்டம் என்றால் நம்முடைய குடும்பம். தோட்டம் என்ன அர்த்தம்? நம்ம குடும்பம். அல்லேலூயா. இரண்டாவது, தோட்டம் என்றால் நாம் தான் தோட்டம். இப்ப நான் ஒரு தோட்டம், சாம் ஒரு தோட்டம். அல்லேலூயா. அதே போல இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் நிறைய பேர் இருக்கிறீங்க. இது நீங்க ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தோட்டம். அல்லேலூயா. அதான் வேதம் சொல்லுகிறது. அதாவது மனவாட்டியை குறித்து சொல்லும்போது நீ தோட்டம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். மனவாட்டியை பார்த்து பேசும்போது தோட்டம் என்று சொல்லுகிறார். அப்போ நீங்களும் நானும் ஒரு தோட்டம், நம்முடைய குடும்பம் ஒரு தோட்டம். அல்லேலூயா. இந்த தோட்டமா இருக்கிற இந்த குடும்பத்தையும் நம்மையும் நாம் எப்படி வைத்திருக்கிறோம், இதைத்தான் நம்ம பார்க்கணும். அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு கொடுத்த மிக மிக பொறுப்பு, பெரிய ஒரு வேலைன்னா நம்முடைய குடும்பம் எப்படி இருக்கு. அல்லேலூயா. அது முக்கியமா ஆண்களை குறித்து ஆதாம் தான் இருக்கிறார். இன்னும் ஏவாள் வரல. ஆதாமுக்கு மிக மிக அவசியமா ஆதாம் மனுஷன். அப்போ குடும்பம் என்றால் குடும்பத்துல ஒரு தலைவர் இருப்பாவதான் ஆண். அல்லேலூயா. ஆண்கள் சரியா இருக்கணும். பெண்கள் இல்லையா, பெண்களை பத்தி பெண்கள் அப்படிப்பட்ட இப்படி பண்ணது. ஆனா ஒரு குடும்பம் எடுத்தா அந்த குடும்பம் சரியா இருக்குன்னா அந்த ஆண் எப்படி இருக்கணும்? ஏனென்றால் ஆணை குறித்து பார்க்கும் பொழுது ஒரு புருஷன் அஸ்திவாரம் உள்ளவனா, அதாவது ஆணை குறித்து உறுதியா இருப்பானா. ஆண்கள் எப்படி இருப்பாங்க? இது புரியுற மாதிரி சொன்னா, பெண்கள் எதுக்கு இப்போ ஒரு சின்ன ஒரு பிரச்சனை வந்தாலும் உடனே என்ன வந்துடும், ஒரு கவலை வந்துடும், ரொம்ப ஒரு கஷ்டப்பட ஆரம்பிச்சுவாங்க, கண்ணீர் விட ஆரம்பிச்சுவாங்க. ஆனா ஆண்கள் என்ன பண்ண மாட்டாங்க? குடும்பத்துல இருக்கிற பிரச்சனை அவங்களுக்கு தெரியும். ஆனா ஆண்களுக்கும் பெண்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா, அவங்க எடுத்த உடனே அந்த குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனையை கண்ட உடனே அவங்க நிறைய ஃபீல் பண்ணாத, கஷ்டப்பட ஆரம்பிச்சு எல்லாத்தையும் பழம்ப ஆரம்பிச்சிருவாங்க. இன்னொன்னு என்ன, கண்ணீர் விட ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா ஆண்கள் எப்படி இருப்பாங்கன்னா, அதை குறித்து ஒரு பழப்பமும் இருக்காது, அதை குறித்து கண்ணீரும். அப்போ இதுக்கு என்ன காரணம்? அவர்கள் உறுதியா இருப்பார்கள். பிரச்சனை அவங்களுக்கு இருக்கு, இவங்களுக்கு இருக்கு. பெண்களுக்கும் ஆண்களுக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான். அவங்க ஈஸியா பலவீனம் ஆயிடுவார்கள், ஆண்களோ பலவீனமாய் ஆக மாட்டார்கள். அல்லேலூயா. ஆண்கள் எல்லாவற்றிலும் எடுப்பாங்க, உறுதியா இருப்பார்கள். இதுதான் ஆணுக்கு. அதனாலதான் ஆணை குறித்து மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்போ ஒரு குடும்பத்துல ஆணா இருக்கிற தலைவரா இருக்கிற ஆண் சரியா இருந்தால் அந்த குடும்பம் எப்படி இருக்கும்? சரியா இருக்கும். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்களை பாருங்க, ஆண்கள் சரியில்லை.
வேதத்தின்படி பார்க்கும் பொழுது ஆண்டவர் கொடுத்த வேலையை, ஆண்டவர் கொடுத்த பொறுப்பை சரியாக ஒரு ஆண் செய்தால் இன்றைக்கு உலகத்துல இப்பெல்லாம் சீர்கெட்டு போயிருக்காரு. அல்லேலூயா. இன்னைக்கு உலகமே சீர்கெட்டு போச்சு. ஆண்கள் சரியில்லை. அல்லேலூயா. ஒரு அஸ்திவாரமா இருக்கக்கூடியவன், குடும்பத்துக்கு அஸ்திவாரமா இருக்கக்கூடியதாரு ஆண். ஆனா இன்னைக்கு அந்த ஆண் சரியில்லை. இன்னைக்கு அதான் குடும்பம் நினைச்சது சீர்கெட்டு போகுது. அல்லேலூயா. ஆண்கள் சரியா இருக்கணும். ஆண்கள் ரொம்ப பொறுப்பு, அவங்களுக்கு தான் ரொம்ப. அல்லேலூயா. ஆண்கள் ரொம்ப பொறுப்பா இருக்க வேண்டும். அப்படி இன்னைக்கு யாருமே, இன்னைக்கு பெண்கள் தான் பொறுப்பா இருக்கிறாங்க. அப்படி மாறிடுச்சு. அப்படி இந்த காலம் கடக்க 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 நாட்கள் போக போக பொறுப்பு வந்துருச்சு. பெண்கள் இடத்துல அப்படியே திரும்பிருச்சு. காரணம் என்ன? ஆண்கள் சரியில்லை. இல்லையா? சம்பளத்தை வாங்கிட்டு வராங்க. எவ்வளவோ சம்பளம், எவ்வளவோ இருக்கட்டும், கொண்டாந்து கொடுத்து தினத்தையே பண்ணிக்கும் அப்படின்னு கொடுத்து போயிட்டே இருப்பாங்க. அவ்வளவுதான். எந்த காரியத்தை குறித்து கவலை கிடையாது. அவ்வளவுதான், கொடுத்ததோட சரி. அப்படிலாம் ஆண்கள் இருக்கக்கூடாது. ஆண்களுக்கு ஆண்டவர் பொறுப்பை கொடுத்திருக்கிறார். அந்த பொறுப்பு கொடுத்ததுனால் அந்த ஆண் சரியா இருக்க வேண்டும். ஆண்கள் சரியா இல்லாவிட்டால் அந்த குடும்பம் சரியில்லாமல் போயிடும். அல்லேலூயா. அதான் பெண்களை நான் தப்பால சொல்லல. ஆனா பெண்களும் முக்கியம்தான். ஆனா அதை காட்டிலும் ஆண்கள் பொறுப்பா இருக்கணும். பொறுப்பு இன்னைக்கு இல்ல. ஆண்கள் இடத்துல பொறுப்பே இல்லை. இன்னைக்கு சீர்கட்டு, அதாவது என்ன சொல்றது, போதை பழக்கத்துக்கு அடிமையாகி, தேவையில்லாத பழக்கங்களுக்கு அடிமையாகி என்ன செய்றாங்க? குடும்பத்தை விட்டுட்டாங்க. குடும்பத்தை விட்டுட்டாங்க. அல்லேலூயா. மனைவி என்ன பண்றா, பிள்ளைகள் என்ன பண்ணுது, இதை குறித்த கவலையே ஆண்களுக்கு இன்னைக்கு கிடையாது. வேலைக்கு போறோமா, நல்லா வேலை பார்க்கறோமா, நல்ல சம்பளம் வாங்குறோமா, என்ன செய்யறோம், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அந்த சம்பளத்தை என்ன பண்றோம்னா அவங்களுக்கு தெரியாது. அதாவது நிறைய பேர் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், சம்பளத்தை வாங்கிட்டு அந்த சம்பளம் வீட்டுக்கு கூட போகாது. எங்க போகாது? வீட்டுக்கு போகாது. கடன்காரனுக்கு போகும். இல்ல அவங்க போதை பொருட்கள் அடிமையா இருக்கிற இந்த பிராந்தி கடைக்கு நிச்சயம். இப்படிதான் இன்னைக்கு இருக்குது. ஆண்கள் இப்படி இருக்கிறதுனாலதான் இன்றைக்கு என்ன செய்யல, இன்னைக்கு குடும்பங்கள் என்ன செய்ய, தரத்துவங்களை, குடும்பங்கள் முன்னேறி வரமாட்டேங்குது. இல்லையா? இல்லைன்னா பெண்கள் ஆண்களை பத்தி பேசுறோம்னு நினைக்காதீங்க, பெண்களுக்கு சொல்றேன் அப்புறமா. இல்லையா? அப்போ ஒரு ஆண் ஒரு குடும்பத்துல தலைவர் என்றால் யாரு? தலைவர் சரியா இருக்கணும். தலைவர் சரி இல்லாவிட்டால் ஒண்ணுமே இல்லை. இங்க ஆதாம் ஒரு தலைவரா இருக்கிறார். அவனுக்கு குடும்பம் இருக்கு. ஏவாள் வரப்போறா. ஏவாள் அதுக்கப்புறம் கொடுக்க போது, ஏவாளுக்கு அப்புறம் வேதம் சொல்லும் போது ஆண்டவர் ஒருவனை அல்லவாள் படைத்தார். மல்கி எழுதின தீர்க்கதரிசி புத்தகம் சொல்லுது கடைசி அதிகாரத்துல, அதாவது தேவன் ஒருவனை அல்லவாய் படைத்தார். ஏன் ஒருவனை படைத்தார் என்று சொல்லும் பொழுது, பக்தி உள்ள சந்ததியை பெறும்படி ஆணும் பெண்ணுமாக படைத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்போ ஆதாமுக்கு ஒரு குடும்பம் இருக்கு. இந்த குடும்பத்தை என்ன செய்யணும்? பொறுப்பா என்ன செய்யணும்? நடத்த வேண்டும். அல்லேலூயா. அப்போ ஒரு குடும்பம் ஒன்று நல்லா இருக்கணுமா, ஒரு குடும்பம் சீர்கெட்டு போகாமல் அந்த குடும்பம் சரியாக நடத்தப்படும்னா அந்த குடும்பத்தில் இருக்கிற ஆண் எப்படி இருக்கணும்? சரியா இருக்கணும். அல்லேலூயா. இன்னைக்கு ஆனா அப்படி இல்லை. இன்னைக்கு எங்க பார்த்தாலும் இல்லை. இன்னைக்கு நிறைய குடும்பத்துல, எனக்கு தெரிஞ்சு நிறைய குடும்பத்துல ஆண்கள் இருக்கிறாருங்க. ஆனா குடும்பத்தை நடத்துறாரு பெண்கள். இல்லையா? வேலைக்கே போறது, நிறைய குடும்பத்துல வேலைக்கே போறது கிடையாது. ஆண்கள் என்ன பண்ணுறது? வேலைக்கே போறது கிடையாது. வேலைக்கு போக காலையில எழுந்து மனைவியை கொண்டு டிராப் பண்றது, அதாவது வேலைக்கு போதுக்கு செய்யுது, கொண்டு போய் பஸ் ஏற்றி விடவும், ட்ரெயின் ஏற்றி விடவும், இதுக்குதான் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வீட்டுல வந்து செய்யுது, நல்லா டிவி ஆன் பண்ணி டிவியை பாக்குறது, நல்லா சாப்பிடுறது, டிவியை பாக்குறது, நல்லா தூங்குறது. சாயங்காலம் ஒரு 6 மணி என்ன நினைச்சிருது, கடைக்கு போறது. இன்னைக்கு ஆண்கள் அப்படிதான் இருக்கு. நிறைய ஆண்கள் அப்படி இருக்கிறார்கள். நிறைய வேலைக்கு போவாங்க. வேலைக்கு போயிட்டு வாங்குற சம்பளத்தை 8 மணிக்கு வேலை முடியுதா, 7 மணிக்கு வேலை முடியுதா, சம்பளத்தை வாங்கின உடனே எந்த கடைக்கு போவோம், யாரை கூட்டு சேர்ப்போம், எந்த கடைக்கு போவோம் அப்படின்னு ஒரு கும்பல் இருக்கு. இல்லையா? இன்னைக்கு அப்படிதான் ஆண்கள் இருக்கிறார்கள். இப்ப 1000 ரூபாய் சம்பளம் வாங்குறாங்கன்னா 500 ரூபாய் எடுத்துக்கிட்டு 500 ரூபாய் கொண்டாந்து கொடுக்கறது, கொடுத்துட்டு நீ என்ன பண்ணிக்கோ. இல்லையா? ஆனா ஒரு குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணுமா, ஒரு குடும்பம் நல்லா செழிப்பாய்
நிம்மதியாய் சந்தோஷமாய் இருக்கணும்னா அந்த குடும்பத்தில் இருக்கிற ஆண்கள் எப்படி இருக்கணும்? சரியா இருக்கணும். ஹல்லேலூயா. சின்ன பசங்களாம் இருக்கிறீங்க, ஆண்களாவும் இருக்கீங்க. இதை நல்லா தெளிவா தெரிஞ்சுங்க. நீங்க சரியா இருந்தால் உங்க குடும்பம் எப்படி இருக்கும்? ஆசீர்வாதமா இருக்கும். ஹல்லேலூயா. ஒரு குடும்பத்தில் ஆண் சரியா இருந்தால் நிச்சயமா இந்த குடும்பம் நல்ல ஆசீர்வாதமா இருக்கும். உலகத்துல பழமொழியே சொல்லுவாங்க, ஆம்பளை இல்லாத வீடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆம்பளை இல்லாத வீடுனால பாரு இந்த பிள்ளைங்க எப்படிலாம் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்க நிறைய பேர் பேசுறாங்க. இன்னைக்கு பெண்களும் நல்லா தான் நடத்துறாங்க. ஆனாலும் ஒரு ஆண் ஒன்று இல்லாவிட்டால் அது நிறைய பிரச்சனை இருக்கு, நிறைய சிக்கல் இருக்கு. ஆனா ஆணா இருக்கிற நாம் கண்டிப்பா அந்த குடும்பத்தில் ஆணா இருக்கிற ஒவ்வொருத்தரும் சரியா இருக்க வேண்டும். அல்லேலூயா. எப்படி இருக்கணும்? எல்லாருமே கவனிங்க, எல்லாருமே கவனிங்க. ஆண்கள் எப்படி இருக்கணும்? சரியா இருக்கணும். ஆண்டவர் நமக்கு பொறுப்பு கொடுத்திருக்கிறார். நமக்கு ஒரு குடும்பம் கொடுத்த. குடும்பம்னா என்னது? குடும்பம் என்ன? மனைவி, பிள்ளைகள். இதான குடும்பம்? இல்லையா? இது இல்லையா குடும்பம்? குடும்பம்னா என்னன்னா மனைவி, தனக்கு ஒரு மனைவி இருக்கிறார், தனக்கு பிள்ளைகள் இருக்கிறார். இதான் குடும்பம். இந்த குடும்பத்தில் இருக்கிற இந்த மனைவி, இந்த பிள்ளைகளை சரியா நடத்தாமல் இந்த ஆண் இருந்தால் என்ன அது குடும்பம் என்று சொல்ல முடியும்? அல்லேலூயா. குடும்பம் இல்லாம யாருமே இல்லை. எல்லாருமே ஒரு குடும்பத்துக்குள்ளதான் இருக்கிறோம். அப்போ ஒரு குடும்பம் நல்லா இருக்கணும்னா அந்த ஆண் எப்படி இருக்கணும்? சரியா இருக்கணும். சரியா இல்லாத பட்சத்துல அந்த குடும்பம் நல்லா இருக்காது. இல்லையா? குடும்பத்துல மனைவிக்கு என்ன வேணும், பிள்ளைகளுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்து அந்த பொறுப்பை என்ன செய்யணும்? சரியா என்ன செய்யணும்? செய்ய வேண்டும். அதை விட்டுட்டு அந்த பொறுப்பே எனக்கு வேண்டாம், நீயே எல்லாத்தையும் பார்த்துக்கோ, நீயே எல்லாத்தையும் பார்த்துக்கோன்னு சொல்லி விட்டுவிட கூடாது. அல்லேலூயா. ஆண்டவர் நல்ல ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கிறார். ஒரு தோட்டத்தை கொடுத்து அந்த ஆதாம்கிட்ட கொடுத்து என்ன செய்ய, நல்லா என்ன செய்ய, இந்த தோட்டத்தை சீர்படுத்து, இந்த தோட்டத்தை நல்லா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி ஆண்டவர் தோட்டத்தை கொடுத்தார். இவன் என்ன செய்தான்? இழந்துட்டான். இன்னைக்கு அப்படித்தான் இன்னைக்கு ஆண்டவர் அழகான குடும்பத்தை இன்னைக்கு ஆண்களுக்கு கொடுத்து இருக்கிறார். அந்த ஆண்கள் குடும்பத்தை இழந்து இன்னைக்கு காணப்படுகிறார்கள். மனைவியை இழந்து, பிள்ளைகளை இழந்து இன்னைக்கு ஆண்கள் நிறைய பேர் காணப்படும். இந்த ஆதாமை போல காணப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். குடும்பம் இல்லைன்னா ஒண்ணுமே இல்லைங்க. எதுக்கு வாழ்றோம்? யோசித்து பாருங்க. வாழ்க்கை சும்மா அப்படியே ஏதோ தனியா அப்படி இருந்துட்டு அப்படியே தனியா அப்படிலாம் இல்ல. ஆண்டவர் தனிமையா கல்யாணம் பண்ணாம இருக்காங்க நிறைய பேர். அது அவங்கள நான் தவறுன்னு சொல்லல. ஆனா ஆண்டவரை ஏற்படுத்தினா ஆணும் பெண்ணுமாக ஏற்படுத்தினார். ஆணும் பெண்ணுமாக ஏற்படுத்தி அவர்களை ஒரு குடும்பமாய் மாற்றினார். ஆண்டவர் குடும்பத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கிறார். குடும்பத்தை ஆண்டவர் நேசிக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் குடும்பத்தை நேசிக்கிறார். ஆண்டவர் குடும்பத்தை விரும்புகிறார். குடும்பமா நீங்க இருக்கணும், குடும்பமா நீங்க வாழணும், குடும்பமா என்னை சேவிக்கணும். அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். அதுக்கு தான் ஆண்டவர் ஆதாமும் ஏவாளையும் உண்டாக்கினார். வேற எதுக்கும் இல்ல. குடும்பமா நினைச்சணும் ஆண்டவர் ஆராதிக்கணும். அது குடும்பமா ஏதோ சும்மா ஏதோ அதாவது நல்லா இருந்து நினைச்சு ஆராதிக்கணும். நீங்க நிறைய பேர் கஷ்டப்பட்டு ஆராதிக்கிறாங்க. குடும்பமா சர்ச்சைக்கு வராங்க. குடும்பமா யாராவது சந்தோஷமா ஆராதனை பண்ண முடியுதா? சந்தோஷமா ஆராதனை பண்றாங்களா? குடும்பமா ரட்சிக்கப்பட்டிருக்காங்க பேரு. ஆனா சந்தோஷமா ஆராதனை பண்ண முடியுதா? சந்தோஷமே இல்ல. ஏன்? அந்த ஆண் சரியில்லை. ஆணுக்கு கொடுத்த அந்த பொறுப்பை சரியா செய்யணும். அல்லேலூயா. ஆண்டவர் அழகா ஒரு மனைவியை கொடுத்திருக்கிறார். அழகா அந்த ஆதாமுக்கு மனைவி கொடுக்கிறார். இதுவரை குழந்தை எல்லாம் கொடுக்கிறார். இதை சரியா பராமரிக்கணும். அல்லேலூயா. ஆண்கள் சரியில்லாதனால தான் குடும்பம் நினைச்சது சீர்கட்டு போகுது. அதனால ஒரு ஆண் சரியா இருக்க வேண்டும். அல்லேலூயா. இதுதான் குடும்ப தலைவர் ரொம்ப முக்கியம். குடும்பத்துல தலைவர் இல்லாவிட்டால் அது சரியா இருக்காது. அது என்னதான் பெண்கள் திறமையா இருக்கிறாங்க. பெண்கள் நல்லா படித்து நல்ல திறமையா நல்ல சம்பளம் வாங்கி நல்ல திறமையா தான் இருக்கிறாங்க. ஆனாலும் ஒரு ஆண் இல்லாதது கஷ்டம் தான் உண்டு. எவ்வளவுதான் தைரியமா இருந்தாலும், எவ்வளவுதான் எப்படி இருந்தாலும் ஆணை போல வராது. அல்லேலூயா. அல்ல ஆண்கள் சரியா என்ன செய்யணும்? தனக்கு கொடுத்த பொறுப்புகளை என்ன செய்யணும்? சரியாக செய்ய வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு ஒரு குடும்பத்தை கொடுத்திருக்கிறார். இந்த குடும்பத்தை நாம் சரியா கொண்டு போகணும். எப்படி கொண்டு போகணும்? சரியா கொண்டு போகணும். சீர்படுத்தணும். பிள்ளைங்க ஒரு மாதிரி தான் இருப்பாங்க. குடும்பத்துல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. இவங்க சரி பண்ணி கொண்டு போகணும்.
சரி பண்ணாம எப்படியோ அவங்க இஷ்டத்துக்கு வாழுங்க, இஷ்டத்துக்கு போங்க அப்படின்னு சொல்லிவிட்டா அது குடும்பம் கிடையாது. இல்லையா? வந்திருக்க எல்லாத்துக்குமே குடும்பம் இருக்கு. குடும்பம் இல்லாம யாருமே இல்லை. அப்போ குடும்பம் இருக்கிறதுனால உங்க குடும்பத்தை நீங்க எப்படி நடத்துனா, இஷ்டத்துக்கு நீங்க உங்க இஷ்டத்துக்கு இருங்க, இஷ்டத்துக்கு வாழுங்கன்னு சொல்லலாம் விடக்கூடாது. அந்த குடும்பத்தை சரி பண்ணணும். அந்த ஒரு மாதிரி பிள்ளைங்க ஒரு மாதிரி போதா, பிள்ளைகள் ஒரு மாதிரி போகிற பிள்ளைகளை சரி பண்ணதுக்கு என்ன வேண்டி உண்டோ அந்த வழியை பண்ணி அதை சரி பண்ணணும். சரி பண்ணாம விடக்கூடாது. இல்லையா? சரி பண்ணாம விட்டீங்கன்னா அந்த பிள்ளை அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இல்லையா? அதனால குடும்பத்துல பிள்ளைகள் தப்பு செய்வார்கள், கணவர் தப்பு செய்வார், மனைவி தப்பு செய்வார்கள். ஆனா அதெல்லாம் நினைச்சு சரி பண்ணணும். சரி பண்ணாம எப்படியே கேடு கட்டு போங்க அப்படிலாம் விடக்கூடாது. அது ரொம்ப தப்பு. அது முக்கியமா ஆண்கள் தலைவரா இருக்கிற ஆணா இருக்கிற தலைவர் ரொம்ப கவனமா இருக்க வேண்டும். அல்லேலூயா. இன்னைக்கு அந்த கவனம் இல்லாதனாலதான் இன்னைக்கு குடும்பங்கள், நிறைய குடும்பங்கள் சீரழிந்து கொண்டு ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டு வேதனைப்பட்டு கொண்டு இன்னைக்கு காணப்படுது. அல்லேலூயா. எத்தனை பெண்கள் கஷ்டப்பட காரணம் என்ன? ஆண்கள் தான். இன்னைக்கு கல்யாணம் முடிந்த பிறகு இன்னைக்கு பெண்கள் கஷ்டப்படுகிறார்கள், பெண்கள் இன்னைக்கு வேதனைப்படுகிறார்கள், கண்ணீர் விடுகிறார்கள். காரணம் என்ன? ஆண் சரியில்லை. இதான் காரணம். ஆண் சரியா இருந்தா எதுக்கு மனைவி கண்ணீர் விட போகிறா? ஏன் வேதனைப்பட போறாங்க? இதை இன்னைக்கு யோசிக்கிறதே கிடையாது. அப்போ நமக்கு கொடுத்த பொறுப்புகள், நமக்கு கொடுத்த வேலையை நாம் சரியா செய்வோம் சொல்லி ஒவ்வொரு ஆண்களும் அப்படி ஒரு தீர்மானத்துக்குள்ள வந்துவிட்டால் அந்த குடும்பத்தில் இருக்கிற மனைவி நல்லா இருப்பாங்க, அந்த பிள்ளைகள் நல்லா இருப்பார்கள். அந்த பொறுப்புகளையும் அந்த கடமைகளையும் ஆண்கள் தள்ளி விடுகிறதுனாலதான் குடும்பம் நீங்க என்ன செய்ய நல்லாவே இல்லை. நீங்க எல்லா குடும்பத்தையும் பாருங்க, வசதியுள்ள குடும்பத்தையும் இப்ப பாருங்க, நல்லாவா இருக்கு? ஒரு சந்தோஷமே கிடையாது. காரணம் என்ன? ஆண்கள் சரியில்லை. இல்லையா? ஆண்களுக்கு ஆண்டவர் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கிறார். அவரு ஆண்டவரை குறித்து பார்க்கும்போது பெண்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கிறார், ஆனா அதை காட்டிலும் ஆண்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கிறார். ஆண்கள் இப்படித்தான் இருக்கணும், இப்படி இருந்தால் ஆண்கள் இருந்தால் இந்த குடும்பம் இப்படி இருக்குன்னு சொல்லி ஆண்டவருக்கு தெரியுது, நல்லா தெரியும். ஆனா ஏதேன் தோட்டத்துல ஆதாம கொண்டு வந்து வச்சு ஆதாம்கிட்ட அந்த பொறுப்பை கொடுக்கிறார். குடும்பம் நல்லா இருக்குன்னா அந்த ஆண் நல்லா இருந்தா தான் அந்த குடும்பம் நல்லா இருக்கு சொல்லி ஆண்டவருக்கு தெரியும். அதனாலதான் ஆண்கள்ட்ட அந்த பொறுப்பை கொடுத்தார். ஆனா இன்றைக்கு அந்த பொறுப்பை பெண்கள்கிட்ட கொடுத்துட்டு இன்னைக்கு ஆண்கள் சுகபோகமாய் சுத்தி கொண்டு இருக்கிறார்கள், சுகபோகமாய் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அதனால அப்படிலாம் நம்ம இருக்கக்கூடாது. ஆண்கள் சரியா இருக்க வேண்டும். அதே போல குடும்பத்துல பெண்களுக்கும் சில பொறுப்புகள் இருக்கு. அந்த பொறுப்புல கரெக்டா இருக்கு. நமக்கு கொடுத்த வேலை, நமக்கு கொடுத்த பொறுப்புகளை நம்ம நினைச்சோம் சரியா இருக்கணும். இல்லாம நம்ம இஷ்டத்துக்கு அந்த பொறுப்பு கொடுத்த பிறகு நம்ம இஷ்டத்துக்கு என்ன செய்யாது. இப்போ ஒரு ஆண் இருக்கிறாரு, அது கொண்டாந்து சம்பளத்தை கொண்டாந்து கொடுக்கிறார், மாதமோ வாரமோ டெய்லியோ ஏதோ ஒன்று கொடுக்கிறார். வாங்கிட்டு அது இஷ்டத்துக்கு செலவு பண்ணக்கூடாது. பெண்கள் இஷ்டத்துக்கு நம்ம இஷ்டத்துக்கு சுகபோகமா வாழ்வதற்கு நினைச்ச கூடாது. அது சரியான முறையில் என்ன செய்யணும், செலவு பண்ணணும். இன்னைக்கு பெண்களும் நிறைய பேர் அப்படி இருக்காங்க. பணம் ஒண்ணு வந்துருச்சுன்னா கண்ணு தெரிய மாட்டேங்குது. பணம் வந்துச்சுன்னா கண்ணு தெரியல, அது இஷ்டத்துக்கு செலவு பண்றது. அது எதற்கு செலவு பண்றேனே தெரியல. இன்றைய காலகட்டத்தில் பார்க்கும்போது, அதாவது மனுஷன், அதாவது பெண்களை குறித்து பார்க்கும்போது தன்னுடைய அலங்காரத்துக்கு செலவு பண்ற விதத்தை பார்த்தா அது எத்தனை பேர் சாப்பிடலாம் தெரியுமா? பெண்கள் செய்கிற அந்த அலங்காரத்தை பார்க்கும்போது, அவங்க பண்ற அலங்காரத்தை பண்ணுகிறாங்க, அந்த அலங்கார செலவுல எத்தனை பேர் சாப்பிடலாம் தெரியுமா? அந்த பணத்தை வீணாய் செலவு பண்றாங்க. ஆண்டவர் நமக்கு பணம் கொடுக்கிறார், நமக்கு உதவும் சொல்லி பணம் கொடுக்கிறார். ஆண்டு வேலை பார்த்து கொண்டு பணத்தை கொண்டு கொடுத்தா அந்த பணத்தை செலவு பண்ணுகிற விதத்தை தான் செலவு பண்ணுமே தவிர நம்முடைய இஷ்டத்துக்கு நாம் செலவு பண்ணினால் நம்முடைய வாழ்க்கையில் என்ன வந்துடும்? கடன் வந்துடும். ஆட்டோமேட்டிக்கா கடன் வருது காரணம் அதுதான். இல்லையா? நம்ம இஷ்டத்துக்கு சரியான முறையில் செலவு பண்ணணும். அதனால பெண்களும், அதாவது ஆண்டவர் ஆணும் பெண் என்று ஆக்கவில்லை, ஆணும் பெண்ணுமாக தான் உருவாக்கினார். ஆனா 2 பேருக்கும் ஆண்டவர் பொறுப்பு கொடுத்தார், 2 பேருக்கும் வேலை கொடுத்தார், 2 பேருமே பொறுப்பா இருக்கணும். குடும்பத்துல தலைவர் தலைவி 2 பேருமே எப்படி இருக்கணும்? பொறுப்பா இருக்கணும். 2 பேருமே ஒரு தண்டவாளம் இருக்கு, ட்ரெயின் போற தண்டவாளம் இருக்கு, 2 ட்ராக்கும்
ஒன்னா எங்கன்னா தான் செய்ய முடியும். அந்த ட்ரெயின் போக வேண்டிய இடத்துக்கு போகும். ஒண்ணு நான் இப்படி போறேன், ஒண்ணு நான் இப்படி போறேன்னு சொல்லி போனா ட்ரெயின் என்ன செய்யும்? கவுழ்ந்துடும். அவ்வளவுதான், போக வேண்டிய இடத்துக்கு போகாது. அதே போலதான் ஒரு குடும்பம் என்றால் தலைவர் தலைவி 2 பேர் இருப்பாங்க. 2 பேரும் சரியா இருக்கணும். 2 பேரும் சரியா இருந்தாதான் அந்த குடும்பம் கடைசி வரைக்கும் எப்படி இருக்கும்? சரியாக போகும். 2 பேரும் 2 பேர்ல யாரோ ஒருத்தர் சரியில்லாம போயிடுச்சுன்னா அந்த குடும்பம் சீர்கெட்டு போய்விடும். அல்லேலூயா. அதனால குடும்பத்தில் ஆண்டவர் நமக்கு ஒரு குடும்பம் கொடுத்திருக்கிறார். அதனால இந்த குடும்பத்தில் நாம் எப்படி இருக்கணும்? பொறுப்பா இருக்க வேண்டும். அல்லேலூயா. சின்ன பிள்ளைங்க சின்ன வயசுல பொறுப்பா இல்லை. அப்பா அம்மா பார்த்துப்பாங்க எல்லாத்தையும். என்ன பார்த்துப்பாங்க? அப்பா அம்மா பார்த்து. அப்படிலாம் நினைக்க கூடாது. அல்லேலூயா. அப்பா அம்மா தான் நமக்கு பார்ப்பாங்க. ஆனா என்ன செய்ய, நமக்கும் அதுல சில பொறுப்புகள் இருக்கணும். அல்லேலூயா. ஒரு பையனை குறித்து நான் கேள்விப்பட்டேன். அதாவது ஒரு பையன், சின்ன பையன் தான். அந்த பையனுக்கு வந்து ஸ்கூலுக்கு போகும்போது, அதாவது போகும்போது ஏதாவது காசு கொடுப்பாங்கல்ல, ஏதாவது வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி செலவுக்காக காசு கொடுப்பாங்க. சின்ன பையன் தான். அதாவது அவன் வாங்கி ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கு காசு கொடுப்பாங்க. இந்த காசை ஃபுல்லா அந்த பையன் வாங்கிட்டு என்ன பண்ணுவான்னா, எதையுமே சாப்பிடுறது கிடையாது. வீட்டுல இருந்து ஸ்நாக்ஸ் கொடுக்குறாங்க, வீட்லயே ஸ்நாக்ஸ் கொடுக்குறாங்க, சாப்பாடு கொடுக்குறாங்க, அது போக ஸ்நாக்ஸ் வாங்கி காசு கொடுக்குறாங்க. இவன் என்ன செய்யறானா, ஸ்நாக்ஸ் கொடுக்குற ஸ்நாக்ஸ் சாப்பிடுறது, கொடுக்குற எல்லாத்தையும் வீட்டுல கொடுக்குற எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு இந்த காசை ஒரு உண்டியலை சேர்த்து வைக்கிறது. என்ன பண்றது? இந்த காசை ஃபுல்லா உண்டியலை சேர்த்து வச்சு அந்த பையன் வசதியான பையனால நினைச்சா அந்த ஆலயத்துக்கு போகிற ஆலயத்தை கொண்டு போய் காணிக்கையா கொடுத்துருவான். அல்லேலூயா. இதே கஷ்டப்படுற ஒரு ஃபேமிலியா இருந்தா அந்த பையன் அதை சேர்த்து வச்சு குடும்பத்துல ஒரு கஷ்டம் வந்து இந்தாமா இந்தாங்கப்பா அப்படின்னு கொடுத்தா எவ்வளவு அழகா இருக்கும். அது அவங்களுக்கு தாங்கிறதா இருக்கும். இன்னைக்கு அப்படி எந்த பிள்ளைங்க வளருது? கொடுக்கிற காசை வாங்கி அடுத்த நிமிஷமே இந்த நினைச்சிடும் செலவு பண்ணி முடிச்சிருந்தோம். அப்பா இப்பதானே காசு கொடுத்தேன், எங்க அவ்வளவுதான் போயிடுச்சு. அல்லேலூயா. ஆனா வேண்டியதெல்லாம் வீட்டுல கிடைக்குது, வேண்டியதெல்லாம் அப்பா அம்மா கொடுப்பாங்க. ஆனாலும் இது வந்து எக்ஸ்ட்ரா செலவுக்காக கொடுக்கிறது. அதை கூட இன்னைக்கு பொறுப்பு இல்லாம இன்னைக்கு நிறைய பேர் அப்படித்தான் இன்னைக்கு நினைச்சாங்க. வாலிப பிள்ளைங்க அவங்க கொடுக்கிற அந்த காசை வாங்கிட்டு போய் பொறுப்பு இல்லாத என்ன பண்றாங்க? போதை பொருட்கள் வாங்குவதற்கும், தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து இல்லாத பழக்கத்தை கற்றுக்கொள்வதற்கும் அந்த பணத்தை என்ன செய்றாங்க? செலவு பண்றாங்க. அல்லேலூயா. அதனால பொறுப்பு என்பது எல்லாத்துக்கும் உண்டு. அது ஒரு ஆணுக்கு மாத்திரம் சொல்லல. நான் ஆணை குறித்து அதிகமா சொன்னது ஏன்னா ஆண்கள் இன்னைக்கு சரியில்லை, அதனால சொன்னேன். ஆனா பொறுப்பு என்பது ஒரு குடும்பத்துல தலைவர் தலைவி அதே போல இருக்கிற எல்லாத்துக்குமே பொறுப்பு உண்டு. பொறுப்பு இல்லாம யாருமே இருக்கக்கூடாது. ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிறார். ஒரு ஆண்டவர் அழகா ஒரு குடும்பத்தை கொடுத்திருக்கார், தோட்டத்தை அழகா கொடுத்திருக்கிறார். இந்த தோட்டத்தை கொடுக்கும் போது ஆண்டவர் என்ன நினைச்சாரு? நல்லா பாருங்க, மனுஷனை உண்டாக்குறதுக்கு முன்னாடியே என்ன செஞ்சாருன்னா அவனுக்கு தேவையான எல்லாத்தையும் உண்டு பண்ணார். நல்லா கவனிக்க, சொல்லி முடிச்சிருந்தேன். அவனுக்கு என்னென்ன அவன் சாப்பிடுவான், அவனுக்கு என்னென்ன பிடிக்கும், எல்லா வச்சையும் ஆயத்தை படிச்சுட்டு தான் கடைசியில தான் மனுஷனை உண்டு பண்ணார். மனுஷனுக்கு எல்லா தேவைகளையும் உண்டு பண்ணி வச்ச பிறகுதான் ஆண்டவர் சார் மனுஷனை படைச்சார். அப்போ மனுஷனை படைச்சிட்டு இந்த மனுஷன் எங்க இருப்பான் அப்படின்னு சொல்லி அவனுக்கு இருக்கிறது பிளாட்பாரத்துல போய் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு அழகான ஒரு தோட்டத்தை உண்டாக்கி அந்த தோட்டத்துல கொண்டு போய் விட்டுட்டு, எப்பா உனக்கு பிடிச்சது எல்லாத்தையும் சாப்பிடு, நீ என்ன விரும்புறியோ நீ செய்ய, உனக்கு என்ன விருப்பம் இருக்கோ என்ன விரும்பும் சரி, உனக்கு பிடிச்சிருக்க எல்லா பழத்தையும் இருந்துச்சுன்னா சாப்பிடலாம். இங்க பார்த்து இப்படி திரும்பினா ஆப்பிள், இப்படி திரும்பினா திராட்சை, இப்படி திரும்பினா ஆரஞ்சு, இப்படி பழங்களா இருக்கு. சுத்தி ஆதாம் சுத்தி என்ன இருக்கு? ஒரே பழமா இருக்கு. எதனாலும் சாப்பிடலாம். என்ன செய்யலாம்? மனுஷனை அப்படிதான் ஆண்டவர் உண்டு பண்ணினார். எல்லாம் வச்சு ஆயத்தப்படுத்தி ஒரு மனுஷனுக்கு என்ன தேவை, இப்ப உங்க குடும்பத்துக்கு என்ன தேவை, உங்களுக்கு என்ன தேவை, இதையெல்லாம் பார்த்து ஆண்டவர் எல்லாவற்றையும் ரெடி பண்ணி வச்சுட்டு தான் உங்களுக்கு ஒரு குடும்பத்தையே கொடுக்கிறார். அல்லேலூயா. இப்போ ஒரு மனுஷன் திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடி, குடும்பமா ஆகிறதுக்கு முன்னாடியே அவனுக்கு என்னென்ன தேவை, ஒரு குடும்பம் ஆயிடுச்சாச்சுன்னா அவங்களுக்கு என்னென்ன தேவை என்பதை ஆண்டவர் அறிந்து அந்த தேவைகளை ஆயத்தப்படுத்திய பிறகுதான் ஒரு குடும்பத்தை நம்மகிட்ட கொடுக்கிறார். இதான் உண்மை. ஆனா
எல்லாம் வச்சு வாங்கிட்டு தாதா நினைச்சுன்னா எல்லாத்தையும் வாங்கியாச்சு, இஷ்டத்துக்கு போய் எல்லாத்தையும் சாப்பிடுறது. அவன் விரும்பினபடிதான் எல்லாம் சாப்பிடுறான். ஆனா என்ன செஞ்சுட்டான், ஆண்டவர் இந்த ஒரு சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னா அதை போய் சாப்பிட்டு. இன்னைக்கு அப்படிதான் நீ குடும்பம். ஆண்டவர் எல்லா வச்சும் கொடுத்துட்டாரு, கொடுத்துதான் குடும்பத்தை ஏற்படுத்தி வச்சிருக்காரு. ஆனா நம்ம பொறுப்பு இல்லாதனால எல்லா வச்சும் இழந்து விட்டுருவோம் இல்லையா? குடும்பத்துல இன்னைக்கு சமாதானம் இல்லை, குடும்பத்துல சந்தோஷம் இல்லை, குடும்பத்துல நிம்மதி இல்லை. ஆனா பணம் இருக்கு நிறைய, ஆனா என்ன இல்ல, நிம்மதி இல்ல, சந்தோஷம் இல்லை. நிறைய குடும்பங்கள்ல பணம் இல்லாம சந்தோஷம் இல்லை, பணம் இருந்து சந்தோஷம் இல்லை, பணம் இல்லாம நிறைய குடும்பத்துல. ஆனா எல்லாம் வச்சு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நீங்களும் நானும் சமாதானமா இருக்கும்படி, நீங்களும் நானும் விரும்பியபடி வாழும்படி, நம்ம என்ன விரும்புகிறோமோ அதன்படி வாழ்வதற்கு தேவையான எல்லா தேவைகளையும் கர்த்தர் நமக்கு கொடுத்துதான் நம்மளை குடும்பமாய் மாற்றி இருக்கிறார். ஏதேன் தோட்டத்துல, அதாவது பொது மொழிபெயர்ப்புன்னு ஒரு பைபிள் இருக்கு. அந்த பைபிள்ல சொல்லுது, ஆதாமே என்ன செய்யலாம், நீ விரும்பியபடி சாப்பிடலாமா. அதுல போட்டிருக்கு பைபிள்ல, நீ விரும்பியபடி சாப்பிடு. அப்போ நம்ம விரும்புகிறபடி வாழ்வதற்கு தேவையான எல்லாம் வச்சு கர்த்தர் ஆயத்தப்படுத்திட்டு தான் நமக்கு என்ன கொடுத்திருக்காரு, குடும்பத்தை கொடுத்தார். நாம பொறுப்பு இல்லாதனால குடும்பத்துல ஆசீர்வாதம் இல்லாம, சந்தோஷம் இல்லாம, நிம்மதி இல்லாம இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. காரணம் என்ன, பொறுப்பு இல்லை. நமக்கு கொடுத்த வேலையை நம்ம சரியா செய்யல. அல்லேலூயா. நமக்கு கொடுத்த வேலையை சரியா செஞ்சிருந்தா இது வேணுமா? இவ்வளவு கஷ்டப்படுறோம், இவ்வளவு வேதனைப்படுறோம், ஐயோ எனக்கு இவ்வளவு கடன் இருக்க, நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னு சொல்லி கவலைப்படுறோம். காரணம் என்ன, நம்ம கொடுத்த வேலையை செய்யல. பொறுப்பு, நம்ம கொடுத்த பொறுப்பை நம்ம சரியா செய்யல. ஒருவேளை ஆண் செய்யாம இருக்கலாம், பெண் செய்யாம இருக்கலாம், யாரோ ஒருத்தர். ஆனா பொறுப்பை அடிச்சுல சரியா செய்யல. இல்லையா? பிள்ளைங்க கொடுத்துருக்காங்க, ஆண்டு நல்ல பிள்ளை கொடுத்துருக்காருன்னு வச்சுக்கோங்க. அந்த பிள்ளைய சின்ன வயசுல இருந்து நம்ம தான் வளர்க்குறோம். யார் வளர்க்குறா? அம்மா அப்பா தான், ரெண்டு பேரும் தான் வளர்க்குறாங்க. ஏன் சீர்கெட்டு போகுது? ஏதோ ஒரு விஷயத்துல பிள்ளையை விட்டுட்டோம். நல்லா கவனிங்க. ஏதோ ஒரு சூழ்நிலை, ஏதோ ஒரு பிரச்சனையில நம்ம பிள்ளைகளை விட்டுட்டோம். அது நமக்கு தெரியல. அது தெரியாம நம்ம சொல்றது என்ன சொல்லுவோம், நான் நல்லா தானே வளர்த்தேன், நான் நல்லா தானே பாடுபட்டேன் அப்படின்னு நம்ம சொல்றோம். கிடையாது. ஏதோ ஒரு சூழ்நிலை, யாரோ ஒருத்தர், அப்பாவோ அம்மாவோ யாரோ ஒருத்தர் அந்த பிள்ளை என்ன செஞ்சாங்க, விட்டுட்டாங்க. அதனாலதான் அந்த பிள்ளை சீர்கெட்டு போயிருக்கு. காரணம் அதுதான். அல்லேலூயா. ஆனா அந்த அப்பாவோ அம்மாவோ அந்த பிள்ளைய கடைசி வரைக்கும் சரியான முறையில ரெண்டு பேரும் இசைந்து அந்த பிள்ளைய வளர்த்திருந்தா, எந்த சூழலையும் விட்டு விடாதபடி சரியான முறை வளர்ந்தா, அந்த பிள்ளையினுடைய எதிர்காலமும் ஆசீர்வாதமா இருந்திருக்கும். அல்லேலூயா. நம்ம ஏதோ ஒரு சூழலை விட்டுட்டோம். அதனாலதான் பிள்ளைங்க நிறைய குடும்பத்துல சீர்கெட்டு போய் கிடக்குது. காரணம் இதுதான். நம்ம கொடுத்த பொறுப்புல தவறிட்டோம். அவன் ஒத்துக்கிட மாட்டான். இன்னைக்கு வந்து அவன் சீரழிந்து போன அந்த சீரழிந்த அந்த காரியத்தை தான் பேசணுமே தவிர நம்ம எங்க தவற விட்டோம் என்கிறது நம்ம யோசிக்கிறதே கிடையாது. அதுக்காக வருந்தி ஜெபம் பண்றதும் கிடையாது. இன்னைக்கு அதுக்காக வருந்தி ஜெபம் பண்ணியாச்சுன்னா அந்த பிள்ளைகள் சரியா மாறுவாரு. ஆண்டவர் குறித்த நேரம் வரும்போது சரியா மாற்றுவாரு. அதை நம்ம தெரிஞ்சுக்கிறதே கிடையாது. குடும்பத்துல கடன் வருது, காரணம் என்ன, நம்ம தான். கடன் வருது காரணம் என்ன, நம்ம தான். எங்கேயோ ஒரு இடத்துல விட்டுட்டோம், கடன் வாங்குற அளவுக்கு ஆயிட்டோம். உடம்புல வியாதி வருது, சும்மாவே வருமா வியாதி? உடம்புல வியாதி சும்மாவே வருமா யாருக்காவது? கிடையாது. ஏதோ ஒரு காரியத்தை நம்ம விட்டுருக்கோம், அதனால வியாதி நமக்குள்ள வருது. இதான் காரணம். இதை தெரிஞ்சுக்கணும். இதை தெரிந்து கொள்ளாம நமக்கு கொடுத்திருக்கிற பொறுப்பு, நமக்கு கொடுத்திருக்கிற வேலையில ஏதோ ஒண்ணு சரியில்லை. அதனாலதான் நமக்கு இப்படிப்பட்ட பிரச்சனைகள், இப்படிப்பட்ட வேதனைகள், இப்படிப்பட்ட வியாதிகள், இப்படிப்பட்ட தொல்லைகள். காரணம் என்ன, நம்ம விட்டுருக்கோம். நம்ம கொடுத்த பொறுப்பை நம்ம சரியா செய்யல. இந்த ஆதாம் கொடுத்த பொறுப்பை சரியா செய்யாதனால ஏதனுக்குள்ள பாம்பு மூலமா பிசாசு உள்ளே வந்தான். உள்ள வந்தது மாத்திரம் இல்ல, குடும்பத்தையே கெடுத்தான். குடும்பமே நாசமா போயிடுச்சு. இல்லையா? குடும்பமே ரொம்ப போச்சு. ஏதேன் தோட்டத்தை விட்டு துரத்தப்பட்டான். அவன் மூலமா பாவம் வந்துச்சு, சாபம் வந்துச்சு, அக்கிரமம் வந்துச்சு, மீறுதல் வந்துச்சு, எல்லாம் வந்துருச்சு. காரணம் என்ன, தனக்கு கொடுத்த பொறுப்பு, தனக்கு கொடுத்த வேலையை
சரியாய் செய்யவில்லை. அல்லேலூயா. காரணம் தான். அதனால நமக்கு ஆண்டவர் குடும்பத்தை கொடுத்திருக்கிறார், நமக்கு பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார், கணவர் இருக்கிறார், மனைவி இருக்கிறார், பிள்ளைகள் இருக்கிறாங்க, நமக்குன்னு ஒரு வேலை இருக்கு. இதையெல்லாம் நாம் நினைச்சோம். நமக்கு கொடுத்த அந்த வேலையை நாம் சரியாக செய்யும் பொழுது, அதான் நமக்கு கொடுத்த வேலை, இதை நம்ம சரியா செய்யணும். நமக்கு பிள்ளைகளை வளர்க்க நமக்கு ஒரு வேலை. இந்த பிள்ளையை சரியா நம்ம வளர்க்கணும். அல்லேலூயா. நான் நல்லா தானே வளர்த்தேன், ஆனா என் பிள்ளை இப்படி போயிட்டேன், அதெல்லாம் காரணம் கிடையாது. ஏதோ ஒரு சூழ்நிலை நம்ம தவிர விட்டோம். ஏதோ ஒரு சூழ்நிலை பிள்ளைக்கு அந்த சீர்கெட்டு போறதுக்கு தக்க ஏதோ ஒரு சூழ்நிலை நம்ம ஏற்படுத்தி விட்டுட்டோம். அதான் பிரச்சனை. அந்த பிரச்சனையை உண்டு பண்ணனால நம்ம தான் சரி பண்ணணும். அல்லேலூயா. நம்ம சரி பண்ணாது சரியாகாது. அல்லேலூயா. அதனால நம்முடைய குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணுமா, நாம் என்ன செய்யணும்? நம்முடைய குடும்பத்துல நமக்கு கொடுத்திருக்கிற பொறுப்புகள், நமக்கு கொடுத்திருக்கிற கடமைகள், நமக்கு கொடுத்திருக்கிற வேலைகள், இது எல்லாம் நாம் சரியாய் செய்யும் பொழுது நம்முடைய குடும்பம் ஆசீர்வாதமாய் மாறும். இல்லையா? இதான் உண்மைங்க. என்னடா இப்படிலாம் பேசுறாருன்னு நினைக்காதீங்க. இதான் உண்மை. ஏதோ அதாவது நம்ம மனுஷர்கள் நம்ம தப்பு செய்யறோம். ஏன்னா ஆதாம் முதல் மனிதனா இருந்த ஆதாமே தப்பு பண்ணிட்டான். அதனால நீங்க அது மூலமா வந்த சந்தையை நம்மலாம் அதெல்லாம் நம்ம தப்பு பண்றோம். ஆனா தப்பை திருத்தி கொள்வது எவ்வளவு பெருசு. திருத்தணும், அதான் பெருசு, அதான் பெரிய விஷயம். திருத்தி கொள்ளணும். திருத்தாம நான் இப்படியே தான் இருப்பேன், நான் இப்படியே தான் இருப்பேன்னா அவ்வளவுதான், ஒண்ணுமே பண்ண முடியாது. இல்லையா? அது நம்ம தப்பை நாம் சரி பண்ணுவோம். நமக்கு கொடுத்த பொறுப்புகள், நமக்கு கொடுத்த வேலைகள், இது எல்லாம் வச்சு நம்ம சரி பண்ணுவோம். ஒருவேளை இது வரைக்கும் விட்டாச்சுன்னா இனி சரி பண்ணுவோம். ஆண்டவரே, இதை என் குடும்பத்தை சரி பண்ணக்கூடிய, என் பிள்ளைகளை சரி பண்ணுவதற்கு நான் என்ன செய்யணும்? எனக்கு கொடுத்த வேலையை நான் விட்டுட்டப்பா, இந்த வேலையை மறுபடியும் நான் பெற்றுக்கொள்வதற்கு நான் என்ன பண்ணணும்? கேளுங்க. அல்லேலூயா. அதனால ஆண்டவர்கிட்ட திரும்ப மறுபடியும் கேட்போம். எழுந்து போல திரும்ப நம்ம கேட்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் தருவார். அல்லேலூயா. எல்லாரும் ஜெபம் பண்ணுமா? எவ்வளவு பிரச்சனை, கடன் பிரச்சனை, வியாதி, பிள்ளைகள் சீர்கட்டு போயிருக்கிறார்கள், குடும்பத்துல பிள்ளைங்க சீர்கட்டு போயிருக்கிறாங்க, குடும்பத்துல வேலை சரியில்லை, குடும்பத்துல மனைவி சரியில்லை, குடும்பத்துல கணவர் சரியில்லை. எவ்வளவு பிரச்சனை, எவ்வளவு வேதனை, எவ்வளவு கண்ணீர். யோசிச்சு பாருங்க. எல்லாரும் ஒப்பு கொடுங்க, சரி பண்ணுவோம், எல்லாத்தையும் சரி பண்ணுவோம். ஆண்டவர் நமக்கு கொடுத்த பொறுப்புகள், ஆண்டவர் கொடுத்து நமக்கு கொடுத்த கடமைகள், ஆண்டவர் நமக்கு கொடுத்த வேலைகள் எல்லாவற்றையும் நான் சரியாக மாறுவேன் என்று சொல்லி ஒப்பு கொடுப்போம். ஒப்பு கொடுங்க, எல்லாரும் ஒப்பு கொடுங்க. யாரும் சும்மா இருக்காரு, எல்லாரும் ஒப்பு கொடுங்க. நிச்சயமாய் ஆண்டவர் எல்லாத்தையும் சரி பண்ண வல்லவராக இருக்கிறார். அதை சரி பண்ணுவதற்கு தான் இயேசு கிறிஸ்து வந்தார். இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்ததுக்கு காரணம் நம்முடைய குடும்பங்களை சரியாய் மாற்றும்படி, நம்மை சரியாய் மாற்றும்படி, நம்முடைய குடும்பத்தை சரியாய் மாற்றும்படிதான் இயேசு கிறிஸ்து வந்தார். நம்முடைய குடும்பம் நல்லா இருக்கணும், நீங்கள் நானும் நல்லா இருக்கணும், நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும் தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். ஒப்பு கொடுங்க. இயேசுவே, என் குடும்பம் நல்லா இருப்பதற்காக, என் பிள்ளைகள் நல்லா இருப்பதற்காக, என் மனைவி நல்லா இருப்பதற்காக, என் கணவர் நல்லா இருப்பதற்காக இந்த பூமிக்கு நீர் வந்தீரே, அதை நிறைவேற்றுங்கப்பா. அது என் வாழ்க்கையை நிறைவேறட்டும். ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க, எல்லாரும் ஒப்பு கொடுங்க. நம்மை சரி பண்ணுவதற்கு, நம்மை குடும்பத்தை சரி பண்ணுவதற்கு, நீங்கள் நான் நல்லா இருப்பதற்காக தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஆனா இன்றைக்கும் நாம் சரியில்லாமல் இருக்கிறோம். இன்றைக்கும் நம்முடைய குடும்பம் ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்குது. காரணம், நாம் என்ன செய்யல, இன்னும் உணரல. இயேசு கிறிஸ்து எதற்காக வந்தாருங்க அந்த உணர்வு இல்ல. ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நான் எந்த காரியத்துல தவறி இருக்கிறனோ, எந்த பொறுப்புல நான் தவறி இருந்தனோ, எந்த கடமையில தவறி இருக்கணும், எந்த வேலையில தவறா இருக்கணும், அதை எனக்கு சரி பண்ணும். ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க, சரி பண்ணதுக்கு ஒப்பு கொடுங்க. உங்களுக்கு கொடுத்த பொறுப்புகளை நீங்க சரியா இருப்பதற்கு, உங்க பிள்ளைகள் சரியா இருப்பதற்கு, உங்க கணவர் சரியா இருப்பதற்கு, உங்க மனைவி சரியா இருப்பதற்கு ஆண்டவரே உங்களிடத்துல ஒப்பு கொடுங்கன்னு சொல்லி ஒப்பு கொடுங்க. நிச்சயமாய் கர்த்தர் சரி பண்ணுவார். சரி பண்ணுவதற்காக இயேசு கிறிஸ்து வந்தார். உங்களையும் என்னையும் சரி பண்ணி அவரோடு கூட வாழும்படி, அவரோடு கூட உறவாடும்படி இயேசு கிறிஸ்து நமக்காக வந்தார். எல்லாரும் ஒப்பு கொடுங்க.
இயேசு வந்ததுக்கு காரணம் இதுதான். ஒப்பு கொடுங்க. இயேசுவே நீர் வந்த காரணம் எனக்குள்ள நிறைவேற. நமக்கு கொடுத்த பொறுப்பு, நமக்கு கொடுத்த வேலை, நமக்கு கொடுத்த கடமை எல்லாவற்றையும் நாம் சரியா இருக்கும்படி ஆண்டவர் அப்படிப்பட்ட காரியத்தை இந்த நாளில் இருந்து செய்யும்படி ஒப்பு கொடுங்க. எல்லாரும் ஒப்பு கொடுங்க. நிச்சயமாய் உங்களுடைய கடன் பிரச்சனை மாறும், உங்களுடைய வியாதி பிரச்சனை மாறும், உங்க குடும்பத்துல சமாதானத்தை கெடுக்கிற எல்லா காரியமும் மாறி போகும். இன்னைக்கு சமாதானம் இல்லை. சமாதானம் இருந்தா சந்தோஷம் தானா வரும். இருதயத்துல சமாதானம் வந்துருச்சுன்னா சந்தோஷம் தானா வந்துடும். இன்னைக்கு சமாதானம் இல்லாதனாலதான் சந்தோஷமே இல்லை. ஒப்பு கொடுங்க. எவ்வளவு கஷ்டம் பாருங்க, எவ்வளவு வேதனை. யோசிச்சு பாருங்க, கொஞ்சம் யோசிங்க. எவ்வளவு சந்தோஷம் இல்லாம எவ்வளவு கண்ணீர் விடுறோம், எவ்வளவு சந்தோஷம் இல்லாம எவ்வளவு கஷ்டப்படுறோம். வேலைக்கு போனா சந்தோஷம் இல்லை, வீட்டுக்கு வந்தா சந்தோஷம் இல்லை. நம்ம சந்தோஷத்தை பெற்றுக்கொள்வதற்காக இன்னைக்கு எங்கெல்லாமோ போறோம், ஆனா சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளவே முடியல. காரணம் இதுதான். நாம் ஏதோ ஒரு விஷயத்துல தவறிவிட்டோம். நமக்கு கொடுத்த பொறுப்புகள், நமக்கு கொடுத்த கடமைகள், நமக்கு கொடுத்த வேலைகள்ல ஏதோ ஒரு விஷயத்துல தவறிவிட்டோம். அதை சரி பண்ணும்படி இயேசு வந்தார். இன்றைக்கு நீங்க ஒப்பு கொடுத்தார், இந்த நிமிஷத்துல நீங்க ஒப்பு கொடுத்தார். ஆண்டவரே என்னை சரி பண்ணுன்னு சொல்லி ஒப்பு கொடுத்தார். ஆண்டவர் நிச்சயமாய் சரி பண்ணுவார். உங்களுடைய சமாதானத்தை தருவார். சமாதானத்தின் மூலமா சந்தோஷம் உங்களை தேடி வரும். அப்படியே ஜெயிப்போம். பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, இந்த நல்ல கால வேளையிலே ஆராதனை உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் எங்களுக்கு கொடுத்த பொறுப்பு, நீர் எங்களுக்கு கொடுத்த கடமைகள், நீர் எங்களுக்கு கொடுத்த வேலை எல்லாவற்றிலையும் நாங்கள் சரியாய் இந்த நாளில இருந்து இருக்கும்படி எங்களுக்கு கிருபை செய்யுங்க ஆண்டவரே. அமேன் ஆண்டவரே, எங்களை சரி பண்ணுங்கப்பா. நாங்க ஏதோ ஒரு விஷயத்தை நாங்க தவறி இருக்கிறோம் ஆண்டவரே, ஏதோ ஒரு விஷயத்துல நாங்க தவற விட்டு விட்டோம். எங்களை மன்னித்து விட மாட்டோம். எங்களை சரி பண்ணோம். எங்க குடும்பத்துல இன்னைக்கு ஆசீர்வாதம் இல்லை, சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை, பிள்ளைங்க நல்லா இல்லை ஆண்டவரே. எல்லாவற்றையும் சரி பண்ணினோம். என் குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும், என் பிள்ளைகள் நல்லா இருக்கணும், நான் நல்லா இருக்கணும், என் பிள்ளைகள் நல்லா இருக்கணும். ஆண்டவரே கிருபை செய்யுங்கப்பா, சரி பண்ணுங்கப்பா. உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். சரி பண்ணுவதற்காக அந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே உம்மிடத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை சரி பண்ணுவீராக. ஒப்பு கொடுங்க. ஒவ்வொருவரும் ஒப்பு கொடுங்க. சரி பண்ணதுக்கு ஒப்பு கொடுங்க. நமக்கே தெரியல நாம் எதுல தவறி விட்டோம் என்று நமக்கு தெரியல. ஒப்பு கொடுங்க. இனி பொறுப்பா இருக்கும்படி, தனக்கு கொடுத்த வேலையை சரியா செய்யும்படி, தனக்கு கொடுத்த பொறுப்புகளை சரியா இருக்கும்படி, தனக்கு கொடுத்த கடமைகளை சரியா இருக்கும்படி ஆண்டவரே எனக்கு கிருபை செய்யும். ஒப்பு கொடுங்க. ஒப்பு கொடுங்க. நிச்சயமாய் கர்த்தர் சரி பண்ணுவார். அதற்கு தான் இயேசு வந்தார். அதற்காகத்தான் சிலுவையிலே மரித்தார். அதற்காகத்தான் ரத்தத்தை சிந்தினார். அதற்காகத்தான் 3ஆம் நாளே உயிரோடு எழும்பினார். ஒப்பு கொடுங்க. இயேசு நீங்களும் நான் நல்லா இருக்கணும்னு சொல்லி தான் வந்தார். இந்த பூமியில இருக்கிற எல்லாரும் நல்லா இருக்கணும்னு சொல்லி தான் இயேசு வந்தார். யாரும் கெட்டு போகணும்னு சொல்லி, யாரும் ஆமென் கெட்டு போகணும்னு சொல்லி ஆண்டவர் இல்ல. எல்லாருமே நல்லா இருக்க வேண்டும். ஒப்பு கொடுங்க. ஒப்பு கொடுங்க. அந்த இயேசுவின் இடத்துல ஒப்பு கொடுப்போம். இயேசுவே இதை ஒப்பு கொடுக்கிறோம். என் குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிறேன், என் பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறேன், என் கணவரை ஒப்பு கொடுக்கிறேன், என் மனைவியை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே சரி பண்ணுங்க. ஆண்டவரே இந்த வேளையிலே ஒப்பு கொடுத்த ஒவ்வொருவரையும் என்னையும் உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்க அப்பா. எங்களை சரி பண்ண வேண்டிய எல்லா காரியத்திலையும் நீ சரி பண்ணி அப்பா இயேசுவே எங்களை ஆசீர்வதி அப்பா. இனி நாங்கள் வாழ்கிற வாழ்க்கை, எங்களுடைய குடும்பம் இனி ஆசீர்வாதமா இருக்கும்படி, சந்தோஷமா இருக்கும்படி, சமாதானமா இருக்கும்படி நீ கிருபை செய்யும். உங்களுடைய கரத்துக்குள்ளாக ஒப்பு கொடுக்கிறோம். நீ சரி பண்ணி ஒவ்வொரு நாளும் எங்களை கொண்டு போகணும். உடைய நாம மாத்திரம் மேம்படும். ஆசீர்வதியும் பாதுகாத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தினாலே பிதாவே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். அவர்கள் பரிசுத்த நாமத்தை சொல்லுகிறேன். ஆத்துமாவே கர்த்தரை